இது காவிரியிலிருந்து நமக்கு திறந்து விடுற தண்ணி. பெரிய திரையில தெரியுதுன்னு நினைக்கிறேன். இது என்ன நினைக்கிறீங்க? அவன் மாநிலத்தில் இருக்க இந்த ஆலை இருக்குல்ல, அந்த ஆலை கழிவு அப்படியே வச்சிருக்கான். நமக்கு காவிரியில் எப்ப தண்ணி திறக்கிறானோ அதுல திறந்து விட்டுறான். இங்க வரும்போது நஞ்சா வருது. ஆலை கழிவு நுரையா ஒரு ஆள் உயரத்துக்கு வரும், இப்படி ஓடும். இதை கேட்கிறாங்க அமைச்சர்கிட்ட, என்னங்க அப்படின்னு. மக்கள் சோப் போட்டு குளிச்ச தண்ணி இப்படி வருதுன்றாப்ல. எப்படிப்பட்ட அமைச்சரை தேர்வு பண்ணிருக்கேன்னு பாத்துக்க. இது சேலம் மேட்டூர்ல தான் இப்படி போகுது. இது என்ன கவனிக்கணும்னா, இந்த சாய கழிவு விஷம், இத இந்த ஆலை கழிவு விஷம், இதை மற்ற பறவைகள் யானை, புலி, சிங்கங்கரடி எல்லாம் குடிக்கும், செத்துரும். தேனீக்கள், வண்ணத்து பூச்சி செத்துரும். இதை நம்ம நிலத்துல விடுவோம், இப்படி ஓடும். நிலத்தடி நீர் இந்த நஞ்சாவே உயரும், கீழே விஷமாவே போகும். இதை வச்சு நம்ம பாசனத்துக்கு பயன்படுத்தி நெல், கரும்பு, வாழை, தக்காளி, வெண்டைக்காய் விளைய வைப்போம். அது விளையிறது விஷமாவே விளையும். இந்த விஷத்தை கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டு சாகணும்.